अस्मद्गुरुपरमगुरून् यतिवरपूर्णं सयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेनेश रमापतिं वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रणामं लक्ष्मणमुनिकृतिगृह्णातु मामकम् प्रसादयति यत्सूक्तिः स्वाधीनपतिकां श्रुतिम् अमुना तपनातिशायि भूम्ना यतिराजेन निबद्धनायकस्तिः महती गुरुपङ्क्तिः आरयष्टिः विबुधानां हृदयङ्गमा विभाति तपनातिशायि भूम्ना தபன தபனன்னா சூரியன் தபிக்கிறவன் தபன தபனேந்த்வக்னி நயனஹா தாபான் அபஸ்னோதுனஹா இருக்கு முசும்மன சொல்லக்கே தபன அக்னி இந்து நயனஹான்னு முக்கண்ண சொல்லிருக்கு நெத்திலே அக்னின்ற கண் இருக்கு சாதாரணமா பெருமாளுக்குல 2 கண்ணு முன்னையே சொன்னோம் கதிர் மதியம் போல் முகத்தான் அதான் தபனம் தபனம்னா சூரியன் சூரியனிலும் அதிசாயி பூம்னா தபன அதிசாயி பூம்னா சூரியனை காட்டிலும் அதிசாயி மேம்பட்டதான பூம்னா பெருமை தேஜஸை உடைய அமுனா இந்த யதிராஜேனா இந்த பாஷ்யக்காரனால நிபத்த நாயகஸ்திஹி நாயகமணி அமைந்து அழகு பெற்றதாய் நாயகமணி அமைந்து அழகு பெற்றதாய் மகதி எது நாயகமணி அமைந்து அழகு பெற்றதா இருக்குது அப்படின்னா மகதி மிக்க பெருமையுடையதானே குரு பங்கி ஆச்சாரிய பரம்பரையாகிய ஹாரயஷ்டிஹி ரத்ன வடமானது முத்து வடமானது விபுதானாம் வித்வான்களுடைய ஹிருதயங்கமா உள்ளத்தை ஹிருதயங்கமானா உள்ளம்ன்றது உள்ளத்தை அடையிறது அப்படின்னு சொன்னா விஷயமா இருந்தா உள்ளத்துல பொருள்களா இருந்தா மாறல ஆரமா இருக்கிற பட்சத்துல அது சாதாரண நவரத்ன ஆரமா இருந்தா திருமார்பிலேயே இருந்து அது பெருமை கொடுக்கும் அது உள்ளத்தையும் மகிழ்விக்கும் இது குரு பங்கி ஆகாரஷ்டியா இருக்கிறதுனால அந்த குருக்களினுடைய பெருமைகள்லாம் எல்லாரும் குருக்களை நாம நினைக்கிறோமோ இல்லை அது உள்ளத்தினாலும் நினைக்கிறோம் அதனால அது உள்ளத்தை அடைந்து ஹிருதயங்கமானா உள்ளத்தை அடைந்து முத்து வடம் இல்ல ரத்ன வடமா இருந்ததுன்னா அது திருமார்பு விபாதி விளங்குகின்றது அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு பல பதார்த்தம். அதாவது சூரியனை காட்டிலும் மேம்பட்டதான தேஜஸுடைய இந்த பாஷ்யக்காரராகிய நாயகமணி பாஷ்யக்காரனால நாயகமணி போல நாயகமணி இருந்து அழகு பெற்றா எப்படி ஒரு ஆரையஷ்டி ரத்னவடம் அழகு பெறுமோ அது போல மிக்க பெருமையுடையதான ஆச்சாரிய பரம்பரை ஆரையஷ்டி வித்வான்களுடைய உள்ளத்துல இருந்து விளங்குகின்றது அப்படின்னா அவளை விளங்க செய்கிறது. நல்லோர்களை நாம எப்பவும் நினைச்சா நல்லதே தான் நடக்கும். வித்வான்கள் எப்பவும் ஆச்சாரிய பங்கினுடைய பெருமையை எப்பவும் நினைச்சுட்டே இருந்தாங்கன்னா அவ எப்பவுமே ஆச்சாரியால் என்ன சொல்றா, என்னால எது அதான் நல்லது பண்ணப்படுறதோ அதை நீ பண்ணு, மற்றதை பண்ணாதே. முதல்ல நீ
சாஸ்திரம் சொல்றபடி பண்ணு, மற்றதை பண்ணாது. சரி, நானே பண்ணினா கூட நான் பண்ணின நல்லத்தை பண்ணி மற்றதை பண்ணாது அப்படின்னு மற்றதுனா இதராணி மற்றதெல்லாம் பண்ணாது அப்படின்னு உபதேசம் பண்ணி அனுப்புறான். வேதத்தை வேதம் வேதாங்கங்கள்லாம் ஆச்சாரியன் தான் சொல்லித்தர. இப்போ அதெல்லாம் வேதம் ஒருத்தர் இடத்துல இன்னொன்று ஒருத்தர் இடத்துல அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக சூரியங்க காலக்ஷேபம் ஒருத்தர் இடத்துல போயிடுச்சு. அந்த காலத்துல எல்லாம் அது மொத்தம் ஒரு ஆச்சாரியனார்கள் சொல்லி அதுக்கப்புறம் கான்வகேஷன் கொடுக்குற மாதிரி அவனுக்கு சொல்லத்தே இதான சொல்ற. அப்படிப்பட்ட ஆச்சாரியாலே அனவரதும் நினைச்சிருந்தா என்ன வரும்? அந்த ஆச்சாரிய உபதேசம் தான் தலை தூக்கி அப்படியே நடக்கச்சு, கொஞ்சம் கூட மாறாதபடி. வசிஷ்ட விஸ்வாமித்திரரை அவள்லாம் குருக்கள் அப்படின்னு அனவரதும் நினைச்சிருந்ததுனால்தான் ராமன் விபீஷணனை சேர்த்து கூடாது அப்படின்னு வானர முதலிகள்லாம் சொன்னா கூட அவளை சமாதானப்படுத்தி உங்களுடைய அபிப்பிராயத்தை சொல்லணும்னு கேட்டு, நீங்க சொல்ற மாதிரி அவன் தோஷவானா இருந்தா கூட நான் என்னுடைய மதத்தை சொல்றேன், அதையும் நீங்க கொஞ்சம் கேளுங்க, அது அப்புறம் எதை பண்றோம்னு பார்த்துக்கோ, நீங்க சொல்றத பண்ணா பண்ணிட்டோமா இல்லை நான் சொல்றத பண்ணிட்டோமான்னு பார்த்து இருந்தோம், என்னுடைய அபிப்பிராயத்தை கொஞ்சம் கேளுங்கன்னு சொல்லி அப்படிதான் இருக்காலும் எழில் முனிவர் நினைவினாலும் இவையறிவார் செயலுடன் என் இசைவினாலும். அதாவது ஒரு காலே சரணாக அடைகின்றார்க்கும் உனக்கடிமையாகின்றேன் என்கின்றார்க்கும் சகுதேவ பிரபன்னாய தவாஸ்தே. ஒரு காலே சரணாக அடைகின்றார்க்கும் உனக்கடிமையாகின்றேன் என்கின்றார். அறுக்காதே அனைவர்க்கும் அனைவராலும். அதாவது சகுதேவ பிரபன்னாய தவாசு அபயம் சர்வபூதேபியோ ததா. அறுக்காதே அனைவருக்கும் அனைவரால். அதாவது சதுர்த்தி விபக்தி சர்வபூதேபியா, பஞ்சமி விபக்தியா இருந்தாலும் சர்வபூதேபியா. அதனால சர்வபூதேபியா அப்படின்னு சொன்னா எல்லா பூதங்களுக்கும் சரணாகதி பண்ண எல்லா பூதங்களுக்கும் கொடுக்குறேன் அபயம் கொடுக்குறேன். பஞ்சமி விபக்தியா இருந்தா எல்லா பூதங்களிடத்திலிருந்தும் அபயம் கொடுக்குறேன். அதாவது சரணாகதி பண்ணவனுக்கு ஒரு தடவை சரணாகதி பண்ணவனுக்கு நான் அபயம் கொடுக்குறேன். யாராலையும் யாருலேருந்து அவனுக்கு பயம் வர எல்லா பூதங்கள்ல இருந்தும் அபயம் அப்படின்னு பஞ்சமியா இருந்தா அர்த்தம். சதுர்த்தியா இருந்தா எந்த பூதம் பண்ணின பூதங்கள் எல்லாத்துக்கும் அபயம் அனுப்பிக்கிறேன். அதுதான் இங்க சேர்த்து சொன்ன. அதுக்காதே அனைவருக்கும் அனைவராலும் ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்லிட்டேன். அஞ்சேல் என் அருள் கொடுப்பான் அஞ்சேல் ததாமி. அப்புறம் ஏக பிரதமமான ஏன் இவருடைய விரதம் அப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா, இருக்காலும் இருக்கு அப்படின்னா வேதத்தினால வேத மந்திரங்கள் எழில் முனிவர் நினைவினாலும் அந்த வேதத்தை அனவரதம் மனனம் பண்ணி அவ நினைவு கூர்ந்து அப்படியே சொல்றாளே, தேஜஸா உடையவாளா மன்வாதி அருள்றாளே நினைவு. எழில் முனிவர் நினைவினால் இவை அறிவார் செயலுடன். இதெல்லாம் அறியக்கூடிய வசிஷ்ட விஸ்வாமித்ராதிகள் இருக்காளே, அவளுடைய செயல். அவள்லாம் என்ன பண்றா? என் இசைவினாலும். அவள்லாம் இந்த சரணாகதி சாஸ்திரத்தை எல்லாருக்கும் போதிக்கிறா, தானும் சரணாகத ரட்சணம் பண்றா. அந்த மாதிரி அந்த ஆச்சாரியாலாம் இருக்கிறதுனாலே எனக்கும் என்ன இருக்குது, அதுதான் இசையல். அப்படிப்பட்ட மகான்கள் கேளுனாலு பண்ணத்தினால நெருக்காத நீள் விரதம் எனக்கு என்று இதுதான் என்னுடைய பிரசம் அப்படின்னு. அந்த மாதிரி
எப்பவும் ஆச்சாரிய பக்தியை உள்ளபடி தியானம் பண்ணினாள்னா ஒருத்தருக்கு அதனால என்ன பண்ணா ராமன் இப்படிதான். அதனால அவன் நீங்க சொல்ற மாதிரி அயோக்கியனே தோஷமே இருந்தா கூட நான் அதெல்லாம் பார்த்துக்கிறேன். அண்ணன் அவனே நமக்கு தீங்கு விளைவித்தாலும் அவனுக்காக 10 பேர் பரிஞ்சு வந்து நமக்கு தீங்கு விளைவித்தாலும் நான் அதெல்லாம் பார்த்துக்கிறேன். நீங்க நான் சொல்றத அவனுக்கு எனக்கு காரியம் பண்ணி தரணும், என் கூட இருந்து அவனை ஏற்கணும் அப்படின்னு சொல்றான். அந்த மாதிரி ஆச்சாரிய சகாசத்துல கேட்டு அந்த ஆச்சாரிய இடத்துல உள்ளபடி ஒருத்தனுக்கு எண்ணம் இருந்ததுன்னா, நல்லெண்ணம் இருந்ததுன்னா அந்த ஆச்சாரிய அவரை குரு சகாசையே அவரை எப்பவும் போட்டு கொள்வதும் பொங்கு போய் சாத்தி வளர்ப்பதும் அப்படின்னு ஒருத்தன் பண்ணிட்டாங்க. அவனுடைய ஹிருதயம் எப்படி இருக்கும்? நல்லதை தவிர அவங்க ஒன்றே. அதனால அவளை ஹிருதயத்துல வச்சிருந்தாங்கன்னா அவள்லாம் புதாளா இருந்து, அதாவது புதாள்னா நல்லா தெரிஞ்சபடி விசேஷமான புதாள். என்ன விசேஷம் சொல்றது? எல்லாம் தெரிஞ்சுட்டு நடக்கிறது ஒன்று, அது விசேஷம். தெரிஞ்சபடி நடக்கிறாளே அதுதான் விசேஷம். அந்த ஞானத்தை கொண்டு அவளுக்கு. அதனால அப்படி என்ன தபன அத்தியாய் அப்படின்னா சூரியன் இருக்கானே, அந்த சூரியனாகப்பட்டவன் வெளி அந்த காலத்தை மாத்திரம்தான் போக்கக்கூடியவன். வருத்தும் புறையிருள் மாற்ற என் பொய்கிறான் மறையும் கொடுத்து பொருளையும் செந்தமிழ் தன்னையும் கொடுத்து புறையிருளுதான் போய்க்கு. அந்த மாதிரி இவர் இந்த சூரியன் புறையிருளை போக்கக்கூடியவன், வெளியிருளை. இவர் வெளியிருளை போக்குறது மாத்திரம் இல்லை, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்தகாரத்தையும் போக்கக்கூடியவர். அதனால இவர் தபன சூரியனை காட்டிலும் அதிசாயி மேம்பட்டதான தேஜஸை உடையவர். என்ன உள்ளிருளை எப்படி போக்குறார்? எம்பெருமான் தான் சர்வசுவாமி, நாம் அவனுக்கு சேஷபூதன் அப்படின்றத காண்பிச்சு அவன் திருவடியில சரணாகதி பண்ணணும்னு காமிக்கிறதும். அதனால அகையிருளையும் போக்குறார், அகங்கார மமகாராதிகளையும் போக்குறார். அதனால தபன அதிசாயி பூர்ணம். இன்னொரு அர்த்தம் என்னன்னா, சூரியன் இருக்கானே, சூரியன் எப்படிப்பட்டவன்? எல்லா கோள்களுக்கு காட்டிலும் பிரகாசமா இருக்கக்கூடிய கோள். அதனால சூரியன் அதிசயமான பெருமையை உடைய மற்ற கோள்களை காட்டி. அதே போல இவரும் ஆச்சாரிய பக்தியில எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி இவர் இருக்காரு. காமாஞ்ச சித்தாந்தம் அப்படின்னு சொல்லி பேர் வந்திருக்கோம்ல. எம்பெருமானுடைய சித்தாந்தம்னு வரலையே, எம்பெருமானாருடைய தர்சனம் தானே வந்துருக்குது. அதனால இவர் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி. அதனால எப்படி சூரியன் எல்லா கோள்களை காட்டிலும் பெரும் மிகுந்ததா இருக்குதோ, அதே போல இவரும் பெரும் மிகுந்ததா இருக்கார், பெரும் மிகுந்தவர். அப்படி சூரியனை போல வழங்குறாருன்னா இவர் சுட்டெரிக்கிறவர் அப்படின்னா இது பண்ண முடியுமா? திட்ட அணுக முடியுமா? முடியாது. அப்படி இல்லை. ராஜா அப்படின்னு சொன்னா சந்திரன்னு ஒரு அர்த்தம், சந்திரன்னு ஒரு அர்த்தம். யதி ராஜா அப்படின்னு
அதுக்கு பலத்தை விக்கிரகம் கொண்டு எத்தினா ராஜான்னு அர்த்தம் அப்படின்னு அர்த்தம். அதனால எத்திராஜர் அப்படின்னு சொல்லப்பட்டது. எதிகளுக்கெல்லாம் ராஜர் எத்தி நாம் பத்தி அப்படின்னு சொன்னா போல இல்லை. எத்திவர் ராஜா, அதாவது சந்திரன். அது எத்தியாவது சந்திரன். அதாவது யதீனாம் ராஜா சந்திரஹா அப்படின்னு சொல்லலாம். யசனசீலா இருக்காளே அவளுக்குலாம் ராஜா, அது எதிராஜர் அப்படின்னு வருது. எத்தின்றதே அப்படியே சந்திரன். அப்படி இருக்கக்கூடியவாளுக்கு சந்திரனா ராஜாவா விளங்குறார் அப்படின்னு. அதனால என்ன இருக்குன்னா ஆஹ்லாதகரமாகவும் இருக்கிறார். ஏன்னா ஒரே வித்வானா மாத்திரம் இருந்தா ஏதன் படிப்பறிவு இல்லாதவன்னா அவர்கிட்ட போகவே முடியாது. வாதத்துல வெல்றவரா மாத்திரம் இருந்தாக்கா அந்த மாதிரி கிரந்தங்களை பண்ணிட்டா அவர் யாரை கண்டிச்சு என்ன சொன்னார் எவ்வளவு சொன்னார்னு தெரிஞ்சுக்கிட்டு இவனுக்கு புரியாது. ஏன்னா வாதத்துல வெல்றதுன்னா இஸ்ராலுடைய பட்சத்தான் சொல்லி அதை கண்டிக்கணும். அப்ப இஸ்ராலுடைய பட்சம்னா இவனுக்கு தெரியாது. இதெல்லாம் தலை சுத்தலா இருக்கு. அப்படி இல்லாத கத்தியத்துல எளிமையா நமக்கு வேண்டியதை மாத்திரம் அஜ்ஞானிகளுக்கு வேண்டியதை மாத்திரம் சொல்லிட்டோம். அப்போ ஆஹ்லாதகரமா இருக்காரு. எப்படி இருக்கிற வெயில்ல போறா இல்லைன்னு சொல்லல. ஆனா அது முடியாதவா என்ன பண்றா, தீர்த்தகரணமா இருக்குது சந்திரகரணம் இருக்குது. ராத்திரி வேளையில காத்து வாட்டம் வாசல்ல வந்து உட்கார்ந்துக்கிறான். மத்தியானத்து வேளைலாம் ஒரே அனல் அடிக்கிறது உள்ளே இருக்கான். அது போல அதனால இவர் அதான் பெருமாள் எப்படி 2 கண்களை கொண்டு நோக்கிறாரோ அதை போல இவரும் 2 தன்மையாளராக இருந்து அங்க கீழே சொல்லத்தே கூட பதயன் விமதேஷு தீக்ஷ்ணபாவம் பிரபுரஸ்மத் பரிரக்ஷணே யதீந்திரா. நம்முடைய ரட்சணத்துக்கு சமர்த்தரா இருக்கார். எதிராளிகளுக்கு விமதேஷு தீக்ஷ்ணபாவம், தீக்ஷ்ணபாவத்தை எதிராளிக்கு காண்பிக்கிறார். அப்படி அதனால யதிராஜேன தபன அதிசாயி பூம்னா யதிராஜேன சூரியனை காட்டிலும் தேஜஸுடையவராயும் யதிராஜரா அதாவது யத்தியா இருந்து சந்திரனா இருக்காரு. அதனால எதைய மனசரா இருந்து நம்மலாம் நல்வழிப்படுத்துறதுக்கே முயன்று பண்ணக்கூடியவரா ஆஹ்லாதகரா இருக்கக்கூடியவர். விமதேஷு தீக்ஷ்ணபாவம் காமிக்கக்கூடிய தபனாச்சாரியா இருக்கார். அஸ்மத் பரிரக்ஷணத்துல பிரபுவா இருந்து இருக்கிறதுனாலே எதிராஜரா இருக்கார். அமுனா, அப்படிப்பட்ட அமுனா அப்படிங்கிற சப்தம் இங்க இருக்கிறவாளை சொல்லணும். தூரத்துல இருக்கிறவாளை சஹான்னு சொல்லணும். அமுனான்றது கிட்டத்தில் இருக்கிறவாளை எப்படி இவர் சொல்றார் அப்படின்னு சொன்னா கீழே யதீனாம் பதி அஸ்மத் பரிரக்ஷணே யதீந்திரா விமதேஷு தீக்ஷ்ணபாவம் அப்படின்னா ஸ்வபலாத் வித்ருத யாதவ பிரகாசா ஸ்வபலாத் சமிதோதய சங்கராதி கர்வா அப்படின்னு சொல்லிட்டு வந்தாரே பாஷ்யக்காரர். அதனால இப்பதான் சொல்லிட்டு வர இந்த பாஷ்யக்காரர் அப்படின்னு சொல்ற புரியுதா. அமுனான்ற சப்தம் எப்படி கிட்டத்துல எதிரில் இருக்கவாள இவர்னு எப்படி சொல்ல முடியும்? அவர்னு தான் சொல்லணும். அமுனான்னு சொல்லி இவர்னு சொல்றாரே அப்படின்னு சொன்னா அதுக்கு காரணம் இதுதான். என்ன காரணம்? நம்ம இடத்துல இப்ப பாஷ்யக்காரரை பத்தி சொல்லிட்டே வர
அவர் எதிகளுக்கெல்லாம் பத்தியா இருக்காருன்னு சொன்னார். வேத மாதாவுக்கு அழகுபடுத்தக்கூடிய சீசூக்தியை சொன்னவர்னு சொன்னார் முதல்ல. அதுக்கப்புறம் இது சொன்னார். அதுக்கப்புறம் கண்ணனுடைய அபராவதாரம்னு சொல்லிட்டு தன்னுடைய பலத்தினால அவளெல்லாம் கர்வத்தை அழிச்சார்னு சொல்றார். உத்தரிப்பிச்சார் யாதவ பிரகாஷர் முறையிலன்னு சொல்றார். அப்புறம் கிளி கூண்டுல நல்லா சுரட்சமா வைக்கிற மாதிரி வேத மாதாவே அந்த மாதிரி பண்ணார்னு சொன்னார். அதனால இப்படிப்பட்ட இந்த எதிராஜர் அப்படின்றதுனால அமுனா அப்படின்னு. அதனால இங்க அவருடைய இதையே தான் சொல்லிட்டு இருக்க, புகழையே தான் சொல்லிட்டு இருக்க. அதனால அமுனா அப்படின்னு அவர்னு சொல்லல. இந்தன்னு சொன்னதுக்கு காரணம் அதுதான். இப்ப நாம யாரை பத்தி சிந்திச்சுட்டே இருக்கோம் தொடர்ச்சியா எதிராஜர். இதனுடைய சொன்ன பெருமைகள்லாம் உடையதுனாலதான் அப்பதான் இந்த இடத்துல இது பண்றாரு. 4 ஸ்லோகங்கள்ல பெருமையை சொன்னாரு. அந்த பெருமை மிக்கவர் இந்த இடத்துல குரு பங்கி மகதி குரு பங்கி ஆரயஸ்தியா விளங்குறார் அப்படின்னு சொல்றார். அந்த பெருமைகள்லாம் தனியை சொல்லிவிட்டார். அந்த பெருமைகள் இவ்வளவு உடையத்தினால என்ன ஆறுது, இந்த ஆரயஸ்தி குரு பங்கியான ஆரயஸ்திக்கு இவர் நாயகஸ்தியா விளங்குறார் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்றார். இது மொத்தத்தையும் சமுச்சயம் பண்ணி அதனால இந்த அப்படின்னு சொல்ற. இன்னொன்னு தனிய தேசிகன் பத்தி சொல்லச்சே இப்படியும் சொல்லலாம். அனவரதம் நிர்விஷ்டம் யதி சார்வபௌம வசசாம் ஆவிர்த்திர்யௌவனம் யதீஸ்வர பாரதி ரசபரேண நீதம் வயஹா அப்படின்னு இப்படி எல்லாம் அனவரதும் ஸ்ரீபாஷ்யகாரனுடைய சுத்தி இதிலேயே மூழ்கி போனவரானதுனால அதோட கூட சங்கல்ப சூரியத்திலும் எதிராஜருக்கு தான் நேர் சிஷ்யரா ஆகலேன்ற குறை தீர அவருக்கு சிஷ்யரை போல பாவனை பண்ணி அப்படிலாம் அந்த நாடகத்துல எழுதியிருக்கிறதுனாலையும் இந்த அப்படின்னு சொல்றார். ஏன்னா அனவரத பாவனை இப்போ மாறிட்டன் இருக்கானே, விக்ஷே விக்ஷேஷ பசியாமி கீர கிருஷ்ணாஜினாம்பரம் அப்படின்னு மரத்தை பார்த்தாலும் மான பார்த்தாலும், ஏன்னா அந்த மரபுரி தரிச்சுட்டு இருக்கான் அப்படிலாம் இருக்கிறதுனால அந்த மாரீச்சனுக்கு மரத்தையோ மானையோ பார்த்தா கிருஷ்ணாஜினம் அஜினமெல்லாம் தரிச்சுட்டு இருக்கான். அதனால மரத்தெல்லாம் பார்த்தா கூட ராமனுடைய ஸ்மரணமாவே இருக்குது. அதனால ராமன் மாதிரியே அவனுக்கு தோன்றான். அதே மாதிரி கம்சன் இருந்தானே, அந்த கம்சன்னே அந்த கல்யாணத்தும் போதே அவ தமக்கையனுடைய கல்யாணத்தும் போதே அசரி சொல்லிடுது, இவளுக்கு பிறக்கிற 8வது குழந்தை உன்னை பிறக்க கொல்ல போறான்னு, அவனால்தான் உனக்கு முடிவுன்னு. அதனால அவனுக்கு அன்னியிலேருந்தே இந்த குழந்தை 8வது குழந்தை பிறக்கட்டும் அதுவரையில் நம்ம சௌரியமா இருக்குமே இல்லை, அன்னியிலேருந்தே அவனுக்கு அந்த பயம் வாட்டினதுனால எப்பவும் அதே ஸ்மரணையா உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன்னு பாகவதாலாம் எப்படி இருப்பாளோ அதை போல அவனுக்கு ஆனவரதும் கிருஷ்ண ஸ்மரணையாவே இருந்துச்சு. எதை பார்த்தாலும் ஐயோ இதுல கிருஷ்ணன் நமக்கு ஆபத்தை வளைச்சுடானோ நம்ம கொண்டுடுவானோ அப்படின்ற நினைவிலேயே இருந்தான். மாறிச்சனும் அதே மாதிரிதான் விக்ஷே விக்ஷேஷ பசியாமி ஸ்ரீரகிருஷ்ணாஜினாம்பரம். எதை பார்த்தாலும் மரத்தெல்லாம் பார்த்தா கூட ராமன். அது போல அனவரது ஸ்ரீபாஷ்யக்காரருடைய நினைவை உடையவரானதுனால இந்த அப்படின்னு சொன்னார் அப்படின்னு சொல்லலாம். அமுனா பபனாதிசாயி பூம்னா யதிராஜேன, இப்படி 2 விதமான பெருமைகளும் இதர மதத்தை சூரியனை போல தப்பித்து அழிக்கக்கூடியவராயும் சமதஸ்தற்கு
ஆஹ்லாதகரமா சந்திரனை போல விளங்கக்கூடியவராகவும் இருக்கிறதுனாலே இந்த ஆச்சாரிய பரம்பரையினுடைய தியானம் பண்ணிட்டு அந்த அத ரத்ன வடமா அந்த இவாள்லாம் கருதி இவர் அதுல விசேஷிச்சு ஹிருதயங்கமரா இருக்கார். உள்ளத்தடைந்து யதிராஜேன நிபத்த நாயக ஸ்ரீஹி. அதனால அந்த நாயக ஸ்ரீ என்ன பண்றதுன்னா அந்த முத்து வடமோ இல்ல ரத்ன வடமோ அது மொத்தத்துக்கும் பெருமை சேர்த்தது இதனுடைய ஒளியினால. அதே அந்த நாயகமணி இல்லைன்னா அந்த ரத்ன வடமோ முத்து வடமோ அது அதுக்கு உண்டான பிரகாசத்தோடு இருக்கும். இந்த நாயகமணி சேர்ந்ததுனால இன்னும் பிரகாசமா இருக்கும். அத போல இவர் மகதி குரு பங்கி மகதி பெருமிக்கதான குரு பங்கி ஆபகவத்த பிரதிதாம் அனகாம் சாதான் ஆபகவத்தா பிரதிதாம் அனகாம் ஆச்சாரிய சந்ததி பிரசித்தியா இருக்கக்கூடிய ஆச்சாரிய தோஷமற்றதான ஆச்சாரியம் அதுதான் மகதி அப்படின்னு காண்பிக்கிறதே. மிக்க பெருமையுடையதான ஆச்சாரிய பங்கின்னா நம்முடைய ஆச்சாரிய பங்கி எப்படின்னா பெருமாள் தொடக்கமா வருது, எல்லாருக்குமே பெருமாள் தொடக்கமா வருதுன்னு வைதிகள்லாம் வைதிக மதம்லாம் சொல்லலாம். ஆனா இப்போ பிரம்மம் ஒண்ணுதான் சத்தியம் அந்நிய சர்வம் மித்யான்னு சொல்றவ அந்த பிரம்மத்திலேருந்து ஆச்சாரிய பக்தி வருதுன்னு சொல்ல முடியாது. வியாசாதிகள்லேருந்து தான் வருது. ஏன்னா அவர் தான் சூத்திரமெல்லாம் பண்ணார். அப்படிதான் சொல்லணுமே தவிர வியாசாய விஷ்ணு ரூபாய் வியாச ரூபாய் விஷ்ணுன்னு இந்த மாதிரி பெரும் இந்த வியாசர்லேருந்து தான் வருதுன்னு சொல்லணுமே தவிர பெருமாள்லேருந்து வருதுன்னு அவர்தான் சொல்ல முடியாது. அதனாலேயே முதலா எவன் இருக்கானோ அவன் தான் முதலாச்சாரியன். அதுவே நமக்கு ஒரு பெருமை. யாரோ நடுவுல இருக்கவன் ஒரு ஆச்சாரியன் பிரதமாச்சாரியன் அப்படின்னு சொன்னா இல்ல. அதனாலதான் லக்ஷ்மிநாத சமாரம்பாம் அப்படின்னு சொல்றதுக்கு அனுசந்தானம் குறத்தாழ்வான் பண்ணதுக்கு காரணம். அதனால முதலா எவன் இருக்கானோ அவன் தான் முதல் ஆச்சாரியனாவும் இருக்க முடியும். முதல்ல ஒருத்தன் அதுக்கப்புறம் யாரோ ஒருத்தன் ஆச்சாரியன்னா அப்ப என்ன அர்த்தம்? வியாசாதிகளுக்கு குறவுன்னு சொல்ல வரல. ஆனா அவளுக்கு எப்படி பிரதமஸ்தானி கிடைக்கும்? அதனால முதல் பெருமை மிகுந்ததான ஆச்சாரிய பங்கி அப்படின்னு சொன்னா நமக்குதான். ஏன்னா எல்லாத்துக்கும் முதலா காரணபூதனா இருக்கானே அந்த எம்பெருமானே தமப்பி ஆத்தியம் குருவும் அப்படின்னு அதான் அந்த இடத்துலயே கமப்பின்னு போட்டார். அதனால்தான் அவன் முதலாவும் இருக்கான் குருவாவும் இருக்கான். குருபியா தத் குருபிய நமோவாக்கம் அதீமஹே விரணீமஹே தத்ராத்யௌ தம்பதி ஜெகதாம்பதி அப்படின்னு. அதனால அப்படிப்பட்டதான பெரும் மிகுந்தது. அதுலயும் அந்த குருவா இருக்கா அப்படின்னு சொன்ன குரு சன்னியாசியா இருக்கார், அதுவா இருக்கார், இதுவா இருக்கா. பாஷ்யக்காரரே சன்னியாசி இதெல்லாம் வச்சுட்டு இல்லை. சாதாரணமா குருவா இருக்கவங்க பொதுவா கிரகஸ்தனா தான் இருக்கணும். வேதத்தை சொல்லி கொடுக்கறதுலேருந்து ஆரம்பம். புரியுதா? அதான் முன்னமே சொன்னேன். நான் இப்போ வேதம் சொல்லி கொடுக்குறது ஒருத்தர், அப்புறம் அங்கம் சொல்லி கொடுக்குறது ஒருத்தர், சாமானிய சாஸ்திரம் சொல்லி கொடுக்குறது ஒருத்தர் அப்படின்னு மாறி மாறி போய் வேதாந்த சாஸ்திரத்துக்கு ஆச்சாரியன்னு கடைசியிலே போறோம். அப்படி இல்லாம எல்லாத்துக்கும் ஒருத்தரே முன்னெல்லாம் பண்ணியிருந்தான்னு சொன்னேன். அந்த மாதிரி இருக்கான்னா அவ இதுதான் தம்பதியா இருக்கிறவா தான். அதனாலதான் சத்ராத்யோ தம்பதி ஜெகதாம்பதி, ஜெகத்துக்கெல்லாம் பத்தியா இருக்கக்கூடிய அந்த தம்பதி தான் இந்த குருபியா தத் குருபியன்னு போற பங்கி இருக்குதே. அந்த பங்கியில முதல்ல விளங்குறவா அந்த தம்பதி. அவளை புரணி மகேஷா
அப்படின்னு வினி மகேஜா வரைக்கும் பண்றேன் அவளை. ஆச்சாரியனாவும் செய்கிறேன், அவளையே உபாயமாகவும் வரிக்கிறேன் அப்படின்னு. அதனால அதுவே ஒரு பெருமை. மகதி குரு பங்கி அப்படின்னு. குரு பங்கி ஆச்சாரிய பரம்பரை அது இது அப்படின்லாம் பதம் சொல்லல. குரு பங்கின்னு சொன்னார். குருப்யா உஷப்தஸ்தன்னிரோதகா அந்தகார நிரோதித்வாத் குருதித்யபிதீயதே அப்படின்னு. அதனால இந்த குரு பக்தி ஞானத்தை, அஜானத்தை, கு அப்படின்னா அஜானம், குருன்றது அதை போக்கடிக்கிறது. அதனால குருன்னு அவருக்கு பேர். அதனால அந்த குருன்னு அவருக்கு பேரானதுனால அந்த குரு பங்கி அப்படின்னு எல்லாருமே அதான். அப்போ இந்த குரு பங்கியினுடைய காரியமே நம்முடைய அந்தகாரத்தை போக்கடிக்கிறது. அந்தகாரம்னா அஜானமாகிற இருட்ட. அஜானமாகிற இருட்டுன்னு சொன்னா ஞானம் மாத்திரம் கொடுக்கறதுன்னு அர்த்தம் இல்லை. ஞானத்தை மாத்திரம் பெற்ற ஞானத்துக்கு தகுந்த மாதிரி அனுஷ்டிக்கலைன்னாலும் அதுவும் ஒரு அஜ்ஞானம் தான். இந்த இதுல சொல்லச்சே கூட கற்க கசடரை கற்றுட்டா மாத்திரம் இவன் கற்றவன் ஆக முடியாது. கற்ற பின் நிற்க அதற்கு தக. அப்படி நிற்கலைன்னா இவனுக்கு ஞானம் பிரயோஜனம் இல்லை. அப்போ ஞானம் பாதியில நிக்கிறதுன்னு தான் அர்த்தம். ஞானம் முழுமை அடைஞ்சதுன்னா அந்த ஞானத்தும்படி நடக்கும். அப்படி ஞானத்தும்படி நடக்கல, நன்னா தெரிஞ்சது அப்படின்னு மாத்திரம் இருந்தா அந்த ஞானம் பூர்த்தி ஆகலேன்னு அர்த்தம். ஒருத்தனுக்கு வித்யா வினய சம்பன்னம்னு இருக்கு, வித்யா ததாசி வினயம்னு இருக்கு. நல்லா கற்றுக்கான், வினயம் மாத்திரம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? அந்த வித்யை இவனுக்கு சம்பத்தியா இல்லைன்னு அர்த்தம். பூர்ணமா இல்லை, எல்லாம் கற்றுட்டான், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனா ஏன் அவன் சரியா நடக்கல? இது ஒண்ணு மாத்திரம் அவனுக்கு இன்னும் மனசுல படியல அப்படின்னா அந்தகாரம். அதனால அந்தகார நிரோதனம் பண்றதுக்கு குருவுடைய காரியம்னா கடைசி பர்யந்தம் வச்சுக்கணும். ஏதோ சாமான்யமான குரு அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்த மாத்திரம் சொல்றார் அப்படின்னு சொன்னா அந்த விஷயத்துல அவன் அப்படி நடக்கணும் நடக்காம போறான் அப்படின்றது வேற. இப்ப என்ன பண்றா, யாரோ ஏதோ இன்ஜினியரிங் படிக்கிறா, கடைசியில் ஐடியில போய் ஒர்க் பண்றான். அவன் படிச்சது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இல்ல சிவில் இன்ஜினியரிங் ஏதோ இருக்கும். ஆனா கடைசியில எங்க ஒர்க் பண்ற? ஐடியில ஒர்க் பண்ற. EEE EE எதையோ சொல்லுவான், ஆனா ஒர்க் பண்றது ஐடியிலன்னு. அதெல்லாம் வேற விஷயம். ஆனா இது பெருமாள் தொடக்கமா பெருமாளுடைய பிரயத்தனமே என்ன? அதிதவிசிஷ்டான் பிரளயே ஜந்து நவலோகே ஜாத்த நிர்வேதான் தானே கரண கலைபுரத்தை கொடுக்குறாங்க. அந்த கரண கலைபுரத்தை கொடுத்து தன்னை வணங்கணும் தான் கொடுக்குறாங்க. அது வணங்காத என்ன அந்நாள் நீ தந்த ஆக்கையின் வழியுள்ள நம்ம போயிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமா திருப்தி கொண்டு வரணும். அந்த காரியத்தை தானே இந்த குரு பரம்பரையா பண்றது. அதுக்குதான் இப்படி 9 ஆச்சாரியால் நவமா இருந்து அதுக்கப்புறம் 10வது ஆச்சாரியனா பாஷ்யக்காரர் பிரதிஷ்டை பண்ணிருக்காரு. அதனால எல்லாம் அதனால மகதி குரு பங்கி, அந்த குரு பங்கி பெருமைமிக்க குரு பங்கின்னா அதான். அதனாலதான் முதல் ஸ்லோகத்தை சமப்பியாத்தியம் குரு வந்தே அப்படின்னு சொல்லச்சே கமலா கிரகமே தினம் அப்படின்னு மிதுனமா சொன்னேன். அதாவது குருவா இருக்கவன் இப்படி சர்வாத்மனா இவனை நல்லபடியா போதிச்சு அனுஷ்டான வரையில் கொண்டு வரான்னு சொன்னா அவன் சன்னியாசியா இருக்க முடியாது. கிரகஸ்தனால்தான் இந்த காரியமெல்லாம் பண்ணணும். அவனுக்கு தான் கடமை வேதம் ஓதுறது ஆரம்பிச்சு பிரம்மோபதேசம் பண்றதுலேருந்து.
அதனால்தான் தேசிகன் எல்லாத்தையும் குமார வரதாச்சாருக்கு பண்ணதுனால பித்ரே பிரம்மோபதேஷே மே குரவே தெய்வதாயச்சா பிராப்யாய பிராபகாயாஸ்து. பிதாவும் அவர் தான், பிரம்மோபதேஷாவும் அவர் தான், எனக்கு என்ன குரு, எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுத்தவரும் அவர் தான். தெய்வதாயச்சா அவர் தான் ஆச்சாரியனும், அதாவது மாதாவை தேவனை போல பாவி, பிதாவை தேவனை போல, ஆச்சாரியனை தேவனை போலன்னு சொல்றது. அதனால தெய்வ சப்தம் அந்த இடத்துல பிதாதான் சொல்லியாச்சு, தெய்வ சப்தம் ஆச்சாரிய பதம். பித்ரே பிரம்மோபதேஷமே குரவே தெய்வதாயச்சா. குரு மாத்திரம் இல்ல, அவர் ஆச்சாரியன். அந்த ஆச்சாரியனால இங்கேயும் என்னுயிர் தந்தளித்தவரை என் இவரை முன்னிட்டு பெருமான் திருவிழா, அங்கேயும் கூறு கவர்ந்த குருக்கள் குழாங்கள் புறகழற்கு மாறுதலினி மகிழ்ந்தெழும் போகத்து மண்ணும் மேலத்துல அங்கேயும் அந்த ஆச்சாரியனுடைய சகாசத்துல தான் பெருமாள் கைங்கரியம் பண்றோம். அதனால பிராப்பியாய பிராபகாய, அங்க போய் அடையறோம் அவர் தான், இங்க அடைவிக்கிறோம் அவர் தான் அப்படின்னு குமாரவரதாச்சார சுவாமி தேசிகன். அந்த மாதிரி எல்லாரும். அதனால மகத்தி இங்க மிகுந்தது அப்படின்றதுக்கு என்னன்னா, யார் முதலா இருக்கானோ அவனே முதல் ஆச்சாரியன். அவன் எப்படி இருக்கணும், கிரகஸ்தனாதான் இருக்கணும். அப்படி இருக்கக்கூடிய தம்பதி தான் நமக்கு. இத மாதிரி எல்லாம் பெரும் மிகுந்த, அதுக்கப்புறம் அப்படியே வரக்கூடியது. இப்படி அவனால சிருஷ்டி பண்ணப்பட்டு அவனுடைய கிரகமேதி எல்லாம் புத்திர பௌத்திராதிகள் போல அப்படியே வழி வழியா நம்ம வந்துட்டு இருக்கிறதுனால அப்படி இந்த விஷயங்கள்லாம் எல்லாத்தையும் போதிச்சு பண்ணக்கூடியது இந்த குரு பங்கி. அதனால இந்த குரு பங்கிக்கு பெருமை மகதி அப்படின்ற விசேஷனம். மகதி குரு பங்கி ஆரயஷ்டி விபுதானாம். இப்படி அறிஞ்சவாள் தான் விபுதா. புதாகிரர் அப்படின்னா ஞானவான், ஞானத்தை மிக்க உடையவர் அர்த்தம். புதாகிரகன். விபுதானாம் அப்படின்னா விசேஷமா, விசேஷமா இருக்கிறதுன்றது அனுஷ்டான பத்தியந்தம் கொண்டு வரவாள் இருக்காளே, பகவத் சரணாரவிந்தத்தை அடையிற பர்யந்தமான அனுஷ்டானத்தை உடையவாள். அப்படிப்பட்ட ஹிருதயம் அவளுடைய மனத்துக்கு, அந்த மனத்தை இந்த ஆச்சாரிய பரம்பரை ஆகிற ரத்னவடம், அதாவது இப்படிப்பட்ட நாயகமணியோட சேர்ந்த ஆச்சாரியர். ஏன்னா இந்த நாயகமணி இல்லைன்னா அவளுடைய பெருமையெல்லாம் தெரியாத போயிடும் நமக்கு. இவர் தான் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து அவளுக்கு தகுந்த மாதிரியான கிரந்தங்கள்லாம் அருளி பலவார இந்த ஸ்வனிஷ்டை, உக்தி நிஷ்டை, ஆச்சார நிஷ்டை, பாகவத நிஷ்டை இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய சரணாகதியெல்லாம் நமக்கு பரவி நம்மலாம் பண்ணது. அதனால இப்படி பெரும் மிகுந்த இந்த ஆரயஸ்ரீ நாயகஸ்ரீனால அப்படி இருக்கிற ஆகாரமாகப்பட்டது உள்ளத்தை அடைஞ்சு விபாதி விளங்குகின்றது. விளங்குகின்றதுன்னா அவளையும் விளங்க செய்யுது, இதுவும் விளங்குது. ஒருத்தர் பணக்காரன் நன்னா விளங்குறான் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவன் பணக்காரன்னு விளங்குறான்னா அவன் பல பேருக்கு உபகாரம் பண்ணாதான் அவன் விளங்குவான். இல்லைன்னா பல பேர் என்ன ஆச்சே அவங்ககிட்ட பணம் இருந்த என்னடா கஞ்சன், ஒருத்தனுக்கு ஒரு பைசா கொடுக்க மாட்டான். பணம் இருந்தா என்ன, இல்லாட்டா என்ன கருமி. அவன் ஒரு மனுஷனா, அவன் பணம் வச்சிருந்து என்ன பண்றது, அத்தை பணத்து மேல படுத்துக்கிறத என்ன பண்ணுவான் அப்படின்னு தூஷிப்பான், விளங்க மாட்டான். அதனால தானும் பெருமை பெற்று அதனால சௌகரியங்களை அடைஞ்சி மற்றவர்களுக்கும் சௌகரியம் பண்றான். அதனாலதான் பிரம்ம சப்தத்துக்கு கூட பிரகதி பிரம்மயதி அப்படின்னு சொல்லப்படுறது. பெருசாவும் இருக்கிறது, பெருசாவும் ஆக்கிறது மற்றவாள் தன்னளவா உயர்த்துறதுனால. ஆனால் அப்படிப்பட்ட இருக்கிறதுனால அந்த அவளுடைய உள்ளத்தை அடைந்து விளங்குறது அப்படின்னு சாய்க்கிற. அமுனாதபனாதி சாயி பூம் நாயதி ராஜேன நிபத்த நாயக ஸ்ரீ மகதி குரு பங்கி ஆரயஷ்டி புதானா ஹிருதயங்கமா விபாதி கவிதார்க்கிக சிம்ஹாய
கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः. ஆதிவன்ஷடகோபாதீனிதிவர்யான் பஜேனிஷம் ஸ்ரீரங்கபூர்வஷடஜித்யதீசானபதாश्रयम् श्रीवत्सवंशतिलकम् वन्दे श्रीकृष्णदेशिकम्.